அரசியல், இலக்கியம், அப்புறம் ஆங்கில ஆசான் பதிப்பிச்சிருக்கீங்க. அதுவும் 11 குறுநூல்களோட சேர்ந்து பதிப்பிச்சிருக்கீங்க. இது என்ன நீங்க சுய முன்னேற்றம் சார்ந்தும் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ண போறீங்களா, இல்ல அந்த அந்த செயல்பாடா எடுத்துக்கலாம்? இல்ல கண்டிப்பா அப்படி இல்ல. இது நீங்க கூட சுய முன்னேற்றம் சார்ந்த நூல்னு சொன்னீங்க. ஆனா இது இந்த சுய முன்னேற்றங்கிற கேட்டகரிக்குள்ள இது வருது அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது வந்து எங்களுக்கு வந்து அரசியல் செயல்பாடு. ஆங்கில ஆசானை ஒரு மக்கள் பதிப்பா, இது ஏற்கனவே ஒரு வந்த ஒரு நூல், ஒரே புத்தகமா இது வந்திருக்கு. இதை நம்ம 11 தனித்தனி புத்தகமாக்கி இருக்கோம். 11 சாப்டரையும் 11 பிரிச்சிருக்கிறோம். எல்லாமே அந்த மாடல் தான். அந்த இருக்கிறத உடைக்கிறது, வாசிப்புக்கு ரொம்ப இலகுவாகுது. இப்ப வந்து இந்த 11 புத்தகம் இதுல இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு புத்தகம் இருக்கு. அப்ப எளிதா ஒவ்வொரு புத்தகமா படிக்கலாம். அதை தாண்டி இந்த புத்தகம் பள்ளி கல்லூரி நூலகங்கள்ல அவசியம் இடம்பெற வேண்டிய, இருக்க வேண்டிய ஒரு புத்தகம், வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல இது ஒரு புத்தகம் இருக்குன்னா ஒரு புத்தகமா இருந்தா அதை ஒருத்தர் தான் படிக்கலாம். 11 புத்தகமா இருக்கும்போது 11 மாணவர்கள் ஒரே நேரத்துல படிக்க முடியும். அந்த ஒரு பார்வை ஒண்ணு இருக்குல்ல. நிச்சயமா நிச்சயமா. அதனால இத பிரிச்சு போட்டிருக்கிறதுல அந்த காரணமும் இருக்கு. வண்டர்ஃபுல். ஏன் வந்து இது அரசியல் செயல்பாடு நான் சொன்னேன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேறிக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழர்களுடைய ஆங்கில அறிவு. கண்டிப்பா நீங்க நம்மளோட இருமொழி கொள்கை தான் காரணம். நீங்க என்னதான் இந்திய கொண்டாந்து நீங்க போர்ஸ் பண்ணாலும் நம்மள இன்னைக்கு இந்த இடத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறது வந்து ஆங்கிலம் தான். அப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி மாணவனுடைய கைக்கும் இது ரொம்ப எளிதா போய் சேரணுங்கிறதுனாலதான் வந்து இதை இந்த அளவுக்கு ஒரு மக்கள் பதிவா போட்டிருக்கோம். அதனால இது சுய முன்னேற்ற நூல் இல்ல, இது நன்சை பதிப்பகத்தினுடைய அரசியல் செயல்பாடுகள்ல இது ஒரு முதன்மையான ஒண்ணு. சிறப்புங்க. இன்னைக்கு ஆசிரியர் கூட அந்த தன்மையில தான் இதை பண்ணாரா அப்படின்னு தெரியல. ஒரு பதிப்பாளரா நீங்க ஒரு மிக முக்கியமான ரோல் செஞ்சிருக்கிறீங்க. நம்ம உங்களுடைய சீர் வாசகர் வட்டத்துல பிற பதிப்பகங்களுடைய புத்தகங்களையும் வாங்கி அப்பப்போ அனுப்பிட்டு இருக்கீங்க. அந்த செயல்பாடு குறித்து கொஞ்சம் விளக்குங்க. அது ஏன்? இப்போ நீங்க சீர் வாசகர் வட்டமே எல்லா நல்ல புத்தகத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. நன்சை பிரசுரம். ஆமா, நன்சை பதிப்பகமும் சீரோ எவ்வளவோ நல்ல புத்தகங்கள் மற்ற பதிப்பாளர்கள் பண்றாங்க இல்லையா. அரசியல் சார்ந்த எங்களுக்கு நாங்க ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸோட தான் நாங்க இயங்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லா புத்தகத்தையும் நாங்களே பண்ண முடியாது. நம்ம இப்ப நாட்டுடையமான புத்தகங்கள் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது மற்ற நல்ல புத்தகங்களையும், இந்த புதுமைப்பித்தன் புத்தகம் நாம சீர்ல பண்ணினதன் வழியா எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாயிருக்குல்ல. இப்ப சீர்ல ஒரு புத்தகம் கொண்டு வந்தாலும் நல்ல புத்தகமா கொண்டு வருவாங்க. அவங்க வாங்கி கொடுக்குற புத்தகம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொத்தமா பதிப்பாளர்கிட்ட ஒரே நேரத்துல ஒரு பெரிய தொகையை கொடுத்து மொத்தமா வாங்குறதுனால கொஞ்சம் எங்களுக்கான நிர்வாக செலவுகளுக்காக ஒரு சின்ன தொகையை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அது வந்து பதிப்பாளர்களுக்கு பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்கு. நீங்க அந்த பதிப்பாளர்கள் நம்ம மேல சில கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க சொல்றீங்க இல்லையா. இப்ப என்னன்னா, இதன் வழியா உருவான ஒரு வாசகர் குழாம் நம்ம ஒரு நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்கும் போது ஒரு 300-400 பேர் வந்து ஒரே நாள்ல அந்த புத்தகத்தை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஒரு பதிப்புக்கு 500 புத்தகம் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 500 அடிக்கிறீங்கன்னா, சீர்வாசரோட ஒரு நல்ல புத்தகத்தை ஒரு பதிப்பாளர் பண்ணிருக்காருன்னா இந்த புத்தகம் எங்களுக்கு தேவைன்னா ஒரே நாள்ல ஒரு 300-400 காப்பியை ஒரே நாள்ல நீங்க இப்ப மார்க்கெட் நம்ம எங்க உருவாக்கி வச்சிருக்கோம் பாருங்க. ஒரே நாள்ல ஒரு 300-400 பிரதிகளை உங்கள்கிட்ட கையில காசை கொடுத்துட்டு தான் வாங்குறோம். கடன் சொல்லி வாங்குறது இல்ல. வாசகர்கள் எங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க, அதை வாங்கி மொத்தமா இங்கே கொடுத்துட்டு ஒரே நாள்ல ஒரு 300 புத்தகங்களை வாங்கி பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துருக்கோம்னா பதிப்பாளர்களுக்கு நீங்க ஒரு பதிப்பாளராக சொல்லுங்க, இது ஒரு பதிப்பாளருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமா இல்லையா? இல்ல, இன்னைக்கு இது 300 இருக்கு. இது ஒரு நேரத்துல ஒரு 1000 அப்படின்னு போய் இந்த இலக்கை அடையிற ஒரு 1000 நாங்க இலக்கா வச்சல. ஏன்னா அவ்வளவு குறைவாலாம் வைக்கல. ஒரு 1000 புத்தகத்தை ஒரு பதிப்பாளர்கிட்ட சீர்வாசகர் வட்டம் நல்ல புத்தகத்தை வாங்கி வாசகர்களுக்கு கொடுக்குதுன்னா அப்ப இது பதிப்புத்துறைக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா இல்ல கீழே கொண்டு போகுமா? வளர்ச்சிக்குத்தான். அந்த இடத்தை நோக்கி நாங்க நகர்ந்துகிட்டு இருக்கோம். சரி, அப்போ உங்களோட எதிர்கால திட்டத்தை பத்தி பேசுவோம். வாசகர்களின் பிரதிநிதியாக சீர்வாசகர் வட்டம் என்ன செய்ய இருக்கிறது? வாசகர்களின் பிரதிநிதியாக நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை இன்னும் நிறைய வேகத்தோட செய்யணும்னு வாசகர்கள் விரும்புறாங்க. இப்ப என்ன அவங்களுடைய பெரிய ஒரு குறையா என்ன இருக்கு அப்படின்னா, ஏதோ வருஷத்துக்கு ஒரு புத்தகம் 2 புத்தகம் தான் கொடுக்குறீங்க, வருஷத்துக்கு ஒரு 10 புத்தகம் கொடுங்களேன் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அவ்வளவு மேன் பவர் இல்ல. நம்ம ஏன் இந்த விலை வைக்க முடியுது? இப்ப நான் இதுல முழு நேரம் நான் வந்து இதுல இயங்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு சம்பளம் இதுல நம்ம வச்சுருக்காங்க. சில நண்பர்கள் வந்து இதுல கூடுதலா வந்து உதவிக்கு தன்னார்வலர்களா இருக்காங்க.
நமக்கு ஒரு ஆபீஸ் இல்ல, நமக்கு ஒரு குடோன் இல்ல, அடிச்ச அச்சகத்துல இருந்து புத்தகம் அப்படியே வாசகர் கைக்கு போகுது. இதெல்லாம் தான் இந்த விலைக்கு நம்ம கொடுக்க வைக்கிறது புத்தகத்தை. அதனால கூடுதலான புத்தகங்களை அவ்வளவு நம்ம பண்ண முடியாது. புரிந்து கொள்ளும் குடும்பம். ஆமா 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 புரிந்து கொள்ளும் குடும்பம் தாண்டி நம்ம கூட வந்து நமக்கு பார்சல் பண்ணா அட்ரஸ் எழுதுற குடும்பமா இருக்கு. அதனால இது சாத்தியமா இருக்கு. அப்புறம் நாங்க எவ்வளவு புத்தகம் பதிப்பிச்சிட முடியும் இன்னைக்கெல்லாம்? எவ்வளவு நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் மிஞ்சி போனா சீர்வாசரோட்டம் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு 100 புத்தகங்களை பதிப்பிச்சதுனால அதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அந்த 100மே எத்தனை ஆயிரக்கணக்கில் போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு 100 புத்தகங்களை நிச்சயமா நாங்க வந்து மக்கள் பதிப்பிப்போம். அதை நோக்கின பயணத்துலதான் இருக்கோம். இன்னும் நண்பர்களுடைய உதவிகள் அதிகமா இருக்கிற பட்சத்துல அடுத்தடுத்த ஆண்டு இந்த ஒரு புத்தகம் 2 புத்தகங்கிறது வருஷத்துக்கு வேணா ஒரு 5 புத்தகமா மாறலாம். ஒரு 100 பண்ணிட்டோம் அப்படின்னாலே இங்க ஒரு பெரிய இந்த 100 பண்ற கால அளவுலயே ஒரு பெரிய வாசகருக்குள்ளாம நம்ம உருவாக்கிடுவோம். அப்புறம் மற்ற பதிப்பாளர்களோட நல்ல புத்தகங்களையும் வாங்கி நம்ம ஆயிரக்கணக்கில் கொடுக்க ஆரம்பிச்சனால இங்க சூழல் மாறும். சீர் வாசகர் வட்டத்தோட நோக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னா, இங்க தமிழ்ல ஒரு பதிப்பாளர், சீர் வாசகர் வட்டம் இல்லைங்க, தமிழ்ல வேறொரு பதிப்பாளர், நவீன இலக்கிய சார்ந்த புத்தகங்களை பதிப்பிக்கிற ஒரு பதிப்பாளர் ஒரு முதல் பதிப்பா 5000 பிரதிகள் அடிக்கிற இடத்தை நோக்கி நகர்த்துற அளவுக்கு இங்க களத்துல வேலை செய்யறது தான் எங்களுடைய வேலை. மற்றபடி எங்களுக்குன்னு நாங்க தனிப்பட்ட முறையில வேற எதுவும் இல்லை. ஆனா இது நிச்சயமா நடக்கும். இது கண்டிப்பா எங்களுடைய காலத்துல இது நிச்சயமா நடக்கும். வாசகர்களின் பிரதிநிதியா உங்க எதிர்கால திட்டத்தை சொன்னீங்க. இந்த இறுதி கேள்வி, பதிப்பாளர்களின் பிரதிநிதியா உங்க எதிர்கால திட்டம் என்ன? பதிப்பாளர்களின் பிரதிநிதியா நீங்க இந்த பதிப்புத்துறை சார்ந்து ஒரு பெரிய செயல் திட்டம் ஒண்ணு எங்கள்கிட்ட இருக்கு. 11/11/2023 தமிழ் விந்துல நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். பதிப்புத்துறைக்கு இப்ப பொற்காலம் இல்லைன்னா எப்ப பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி. அது ஓப்பனா அந்த பத்திரிகையில நம்ம எழுதியிருக்கிறோம். ஆனா அதுக்கு பதிப்புத்துறைக்குள்ள எந்த அளவுக்கு படிச்சவங்கள்ட்ட புரிதலும் ரெஸ்பான்ஸும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பதிப்புத்துறையில எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்க நிச்சயமா என்னால கொண்டு வர முடியும். நான் உறுதியா சொல்றேன். இதை நான் தான் செய்யணும் அப்படின்னால நான் ஓப்பனா இந்த நேர்காணலின் வழியா ஒரு ஓப்பனா ஒரு விஷயத்தையும் நான் முன்வைக்கிறேன். நீங்க புத்தக சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம வந்து பதிப்புத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு முழு மனசோட ஒரு டீமை வச்சு ஒரு புத்தக சேமிப்பு திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தை இங்க கொண்டு வர முடியும். நீங்க ஒரு சென்னை புத்தக கண்காட்சியில நம்மளுடைய விற்பனை எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டாண்டு அறிவிக்கிறோம். சொல்லுங்க, ஒரு 10 கோடின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. 10 கோடி சொல்லுவாங்க, 11 சொல்லுவாங்க. நம்ம அக்யூரேட்டா அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 10 கோடிங்கிறது ஒரு துல்லியமான கணக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன இருக்கலாம், பின்ன இருக்கலாம். ஆனா நான் ஒரு சின்ன செயல் திட்டத்தை நான் சொல்றேனே, சென்னைக்குள்ள மட்டும் மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட பாதி ஜனத்தொகை. ஆமா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சமே வச்சுங்களேன். ஒரு 30 லட்சம் இல்ல, 30 லட்சமே அதிகம் தான். நீங்க 30 லட்சம் இருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சத்தை வச்சுப்போம். ஒரு புத்தக சேமிப்பு திட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம்பெயின் பண்ணி இதை ஒரு வேலையா செஞ்சோம், ஒரு டீமே போட்டு வேலை செய்யறோம்னா, புத்தக சேமிப்பு திட்டத்துல வந்து ஒரு மாதம் ஒருத்தர் வந்து ஒரு மாச சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு குடும்ப நூலகங்கிற மாதிரியான ஒரு இதாவே நம்ம எடுக்கலாம். என் நூலகம், நம் நூலகம், நம் பெருமை அப்படிங்கிற ஒரு கேம்பெயினா நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் பேரை வந்து மாதம் 100 ரூபாய் பணம் கட்ட வச்சிங்கன்னா நமக்கு அமைப்பு இருக்கு. நான் சொல்றது வந்து எதுவும் நடக்காத காரியம் இல்லை. ஒரு சாஃப்ட்வேர் வழியா ஒரு இது இந்த நகை கடைகள் வந்து நகைச்சீட்டு சேர்க்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு புத்தக சீட்டை நம்மளால பண்ண முடியாதா? கொஞ்சம் வேலை செய்யணும். அதை செஞ்சீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் பணம் கட்டுவாங்க. ஒரு 1500 ரூபாய்க்கு புத்தகத்தை கொடுப்போம் அவங்களுக்கு. நேரடியா சென்னை புத்தக கண்காட்சியில வந்து அவங்க வந்து வெறும் கையை வீசிக்கிட்டு வரலாம். ஏற்கனவே அவங்க 1200 ரூபாய் பணம் கட்டிட்டாங்க நம்ம அமைப்பு கிட்ட. இங்க வந்து உங்களுக்கு நம்ம டோக்கனை கொடுத்துடலாம் 1500 ரூபாய்க்கு. எந்த கடையிலனாலும் போய் நீங்க புத்தகத்தை வாங்கிங்க, வெறுங்கையோட வாங்க, வேணா ஒரு பைய எடுத்துட்டு வாங்க. போகும்போது ஒரு 1500 ரூபாய் புத்தகத்தை எடுத்துட்டு போங்க. எவ்வளவு ரீடர் நம்ம உள்ள கொண்டு வர முடியும்? ஆனா இதுக்கு நம்ம பெரிய அளவுல வேலை செய்யணும். ஒரு 3 ஆண்டு காலமா இதுல நம்ம வேலை செய்யணும். ஒரு 1500 ரூபாய்க்கு ஒருத்தர் புத்தகம் வாங்குறாருன்னா 10 லட்சம் பேர் புத்தகம் வாங்குறாங்க. 10 லட்சம் பேரை உள்ள கொண்டு வரோம்னா எத்தனை கோடி விற்பனை? இது சாத்தியம் இல்லையா? இல்ல நான் ஏதாவது ரொம்ப கற்பனையில ஏதாவது சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா?
அதாவது கடவுள் இருக்கான்னு கேட்டா சொல்ற மாதிரிதான் இருக்கு, இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி. இல்ல நீங்க நம்ம வேலைக்கான ஆட்கள் இல்ல, உங்களுக்கு நீங்க களத்துல இருந்தனால அந்த சாத்தியம். ஆமா, உங்க முகத்துல ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த பிரைவேட் கம்பெனிஸ், இவ்வளவு கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, ஒரு கம்பெனில ஒரு 500-1000 பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அங்க போய் நம்ம ஒருத்தரை பார்த்து பேசி ஒரு 100 ரூபாய் ஒருத்தர் புத்தகத்துக்காக, தமிழ்நாட்டுல இவ்வளவு படிச்ச ஒரு மாநிலத்துல 100 ரூபாய் புத்தகத்துக்காக கட்டுறது ஒரு 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 தொகையா? இல்ல, அதாவது நம்ம 4 பேரும் போய் ஒரு டீ குடிச்சோம்னா எவ்வளவு ஆயிடும்? இல்ல, நம்ம ஒவ்வொருவருமே வாங்குற தீப்பெட்டியில இருந்து எல்லாத்துக்கும் நூலை வரி கட்டுவாங்களே தெரியாதுல்ல. இப்ப இது நான் சொல்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்ல, வேலை செஞ்சா இது ரொம்ப சாத்தியம் தானே. வேலை செய்யணும். செஞ்சோம்னா பெரிய வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் பேர், நாங்க சென்னை புத்தக கண்காட்சியில மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் 1500 ரூபாய் புத்தகம் வாங்கினாங்கன்னா எவ்வளவு ஆச்சு? ஒரு 150 கோடி ரூபாய் ஆச்சா? நீங்க இது ஒரு எப்படி இருக்கும், இந்த துறை எப்படி இருக்கும்? இந்த துறை எப்படி இருக்குங்கிறத விடுங்க, வாங்குறவங்கள 10 விழுக்காடு பேர் வாசிச்சு அந்த சமூகம் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்மளுடைய முழுக்க பார்வை எல்லாமே, நான் ஒரு வாசகங்க, நான் படிச்சேங்க, நான் பெரியார படிக்கிறேன், அம்பேத்கர் படிக்கிறேன், நான் மார்க்ஸ படிக்கிறேன், சமூகம் சார்ந்த ஒரு ஆளா நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சமூகம் சார்ந்த நிக்கிறேன்னு நான் சொல்லல, அப்படி நானே சொல்லிக்க கூடாது. நிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இந்த பக்கம் நிக்கிறேன். அப்ப புத்தக வாசிப்பு ஒருத்தனை எப்படி மாத்தும்? அப்ப நீங்க இந்த சமூகம் எப்படி மாறும்? இது நீங்க நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, தமிழ்நாடு ஒரு வளமான மாநிலமா இருக்கும், குற்றங்கள் குறையும், ஆரோக்கியமான மனநிலை உள்ள ஒரு மாநிலமா இந்த மாநிலம் இருக்கும். இல்ல இதை நோக்கி அது இப்ப நான் இந்த 1 லட்சம் குடும்ப நூலகங்கள், மாணவர் நூலகங்கள் நான் உருவாக்கிடுவேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு செட்டப் இது பல பேருடைய ஒத்துழைப்பு தேவை. பப்பாசி மாதிரியான ஒரு அமைப்பு இதுல ஒரு பெரிய ரோல் பண்ணணும். அதுல ஒரு எடுத்து செய்யலாங்கிற இடத்துக்கு அவங்க வரணும். நிச்சயமா நான் இது சார்ந்து பப்பாசியெல்லாம் அணுகிற முடிவுல நிச்சயமா நான் இருக்கேன். ஏன்னா அடுத்தது அதை நோக்கி தான் போகணும். நம்ம அது நடக்குது அப்படின்னா இந்த பதிப்புத்துறை தமிழ்ல ஒரு முக்கியமான இடத்தை இருக்கிறோம். இது தமிழ்நாட்டுல தான் இது சாத்தியம். ஏன்னா உயர்கல்வி கற்றவங்க 50 விழுக்காடு இருக்க இந்த மாநிலத்துல இது சாத்தியம். இது நீங்க உத்தரப்பிரதேசத்துல சாத்தியம் இல்ல, பீகார்ல சாத்தியம் கிடையாது, இது இங்கதான் சாத்தியம். அதனால நம்ம அந்த இடத்தை நோக்கி நம்ம பயணப்படணும். நடக்கும் என்று நான் நம்புகிறேன், நடக்கணும். ஒரு வகையில் இந்த நேர்காணல் இதை சாத்தியப்படுத்தக்கூடிய மக்களுக்கும் சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க உதவுனா அதை விட ஒரு சந்தோஷமான செய்தி வேற எதுவுமா இருக்காது. நீங்க ரொம்ப வெளிப்படையா திறந்த மனதோடு ரொம்ப நம்பிக்கை அளிக்கும் விதமா பேசினதுக்காக, அதுவும் உங்க யாவரும் திரை இதில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம புதுயுகத்தின் முகம்ங்கிற இதோட வரும் இந்த தொடர். இந்த புதுயுகத்தின் முகமா உங்களுடைய முதல் முகமா கவிஞர் தம்பி வந்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நனவாகும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. நன்றி. நானும் இந்த நேர்காணலின் வழியா நிறைய என்னுடைய முகத்துக்கு நேரா வராம பல பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற பல செய்திகளுக்கு இதுல நான் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வாய்ப்பை கொடுத்த யாவரும் துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.